வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் சுதா. தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு சில நிகழ்வுகளை இப்பொழுது காண்போம். ஆதனூர் நந்தனார் ஆலயத்தில் குருபூஜை விழா, ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆதனூர் கிராமத்தில் நந்தனார் குருபூஜை விழா நந்தனார் ஆன்மீக பண்பாட்டு மையம் மற்றும் மகளிர் மன்றம் சார்பில் கடந்த சனிக்கிழமை நடந்தது. 63 நாயன்மார்கள் ஒருவரான திருநாளை போவார் நாயனார் என்றழைக்கப்படும் நந்தனாரின் குருபூஜை விழா ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திர நாளன்று ஆதனூர் கிராமத்தில் ஆலயம் அமைந்துள்ள இடத்தில் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நந்தனார் ஆலயம் புதுப்பிக்கும் பணிகள் காஞ்சி சங்கரமடம் சார்பில் நடைபெறுவதால் கொள்ளிடக்கரையோரத்தில் குருபூஜை விழா நடந்தது. விழாவினையொட்டி பல்வேறு கிராமங்களிலிருந்து வருகை தந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரினை சங்கரமடத்தினை சார்ந்த வெங்கட்ராமன் தலைமையில் தர்மசக்தி சேனை நிறுவனரும் சிற்பியுமான பரமகுரு முன்னிலையில் மேளதாள நாதஸ்வர கச்சேரிகள் முழங்க நந்தனார் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக கொள்ளிடக்கரை வரை எடுத்து வந்தனர். நடராஜர் முன்பு பூஜைகள் செய்யப்பட்டு முளைப்பாரிகள் கொள்ளிட ஆற்றில் விடப்பட்டது. அதன் பிறகு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அன்னதாளம் நடைபெற்றது. இதில் புல்லாங்குழல் புகழ் மோகன்தாஸ் மற்றும் தேவார கச்சேரிகள் நடந்தன. இந்நிகழ்வில் மதுரை தங்கராஜ், டாக்டர் அன்புசெல்வம், பத்மஸ்ரீ வேலு ஆசான், ஆஞ்சநேயர் சுவாமிகள், அறிவழகன், சீர்காழி செந்தில், கோபிநாத் கருப்புசாமி, கடலங்குடி சிவகுமார், சொர்க்கப்புர ஆதீனம் மற்றும் ஏராளமான சிவனடியார்கள், முன்னாள் ஊராட்சித் தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஆன்மீகவாதிகள், கிராம மக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளை கவனமாக கையாள வலியுறுத்தி விழிப்புணர்வு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் தீயணைப்பு நிலையம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தீபாவளி பண்டிகையை கவனமாக கொண்டாட வலியுறுத்தி பட்டாசுகளை எவ்வாறு வெடிக்க வேண்டும் என்றும் எவ்வாறு வெடிக்கக்கூடாது என்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் தத்துரூபமாக நிகழ்த்தி காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மறைமலை நகர் தீயணைப்பு நிலைய அலுவலர் கார்த்திகேயன் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் உட்பட மறைமலை நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் ஆகியோர் பங்கு பெற்றனர். வெடிகளை வெடிக்க செய்து மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடுகிறோம் என்பதை உறுதியளிக்கிறேன். நன்றி. தாராபுரத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி, பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் போக்குவரத்து காவல்துறை, இன்னர் வீல் கிளப், விவேகம் பள்ளி மற்றும் புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகியோர் சார்பில் மாபெரும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நடைபெற்றது. இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி அமராவதி சிலையில் தொடங்கி நகராட்சி மேல்நிலைப் பள்ளி பூக்கடை கார்னர் வழியாக தாராபுரம் அண்ணா சிலையில் முடிவடைந்தது. பின்பு சாலை பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு நாடகமும் நடைபெற்றது. இதில் தாராபுரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் சரவணன், தாராபுரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமதி சஜினி, தாராபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயக்குமார் மற்றும் இன்னர் வீல் கிளப் செயலாளர் திருமதி சண்முகப்பிரந்தா, விவேகம் பள்ளி, புனித அலோசியஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியைகள் சுமார் 200க்கும் மேற்பட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வினை பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் போட்டித் தேர்வினை புதுக்கோட்டை மாவட்ட கண்காணிப்பு அலுவலரான பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் போட்டித் தேர்வு தமிழ்நாடு முழுவதும் அரசு மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் ஆகிய பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் போட்டித் தேர்விற்காக புதுக்கோட்டை கல்வி மாவட்டத்தில் 15 தேர்வு மையங்களும், அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தில் 10 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. இப்போட்டித் தேர்வினை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு அலுவலராக பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் சா. கண்ணப்பன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, புதுக்கோட்டை திரு இருதய மகளிர் மேல்நிலைப்பள்ளி, அறந்தாங்கி அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அறந்தாங்கி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, அறந்தாங்கி ஐடியல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஆவுடையார் கோயில் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய தேர்வு மையங்களில் நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் போட்டித் தேர்வினை கண்காணிப்பு அலுவலரான பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் சா. கண்ணப்பன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வின்போது முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் போட்டித் தேர்விற்கு விண்ணப்பித்திருந்த 6631 பேரில் 6194 பேர் தேர்வினை எழுதினார்கள். 437 பேர் தேர்வு எழுத வரவில்லை. தேர்விற்கான பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது மாலைத்தூது செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பகுதியின் செய்திகளை எங்களுக்கு தெரிவிக்க ஆசிரியர் சுப்பையா, மொபைல் நம்பர் 9942111712 நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.